இந்த வீடியோவில் டாக்கர் அப்படின்னு என்னென்னு வந்து பார்க்கலாம். டாக்கர் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை ஒரு செக்யூர்டான என்விரான்மெண்ட்டில் இருந்து டெவலப் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி டாக்கர் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனுக்கு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணும்போது அதை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கான சில லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், ஃப்ரேம்ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட சிஸ்டமில் ஒரு வெர்ஷனாக பைத்தான் வந்து இருக்கும். அண்ட் ஜாங்கோ ஃப்ரேம்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அது ஒரு வெர்ஷன் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி பாண்டாஸ், நம்பை அப்படின்னு என்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதோட வெர்ஷன் என் சிஸ்டமில் என்ன இருக்கோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்னோட ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணியிருப்பேன். இப்போ அதே ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக சேம் வெர்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு வெர்ஷன்ஸ் கூட உங்கள் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது பைத்தானுக்கு மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்க்கும் இதே ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நான் டெவலப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் வந்து என் சிஸ்டமில் கரெக்டாக ரன் ஆகும். அதே அப்ளிகேஷனை உங்களோட சிஸ்டமில் வந்து ரன் பண்ணும்போது இந்த வெர்ஷன் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால சில சமயம் ஏதாவது எரர் ஜென்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கும். சில சர்வீஸ் மட்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, சில சமயம் அப்ளிகேஷனே வந்து ரன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் வந்து பண்ணும். இதே வந்து நம்ம டாக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனை ஒரு கண்டெய்னர் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்படி டெவலப் பண்ணுவோம்னா, அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த லாங்குவேஜ், லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இல்லை மற்ற டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான வெர்ஷன் என்னங்கிறது அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்கும். அப்போ ஒரு சிஸ்டமில் அந்த மாதிரி கண்டெய்னர் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை இன்னொரு சிஸ்டமில் வந்து நம்ம எடுத்து ரன் பண்ணாலும் சேம் கண்டெய்னர் தான் ரன் பண்ண போகுது அப்படிங்கிறதுனால அதே வெர்ஷன்ஸ் ஆஃப் அந்த டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால அப்ளிகேஷன் எல்லா டிவைஸ்லையும் ஒரே மாதிரி ரன் ஆகும், எந்த எரரும் ஜென்ரேட் பண்ணாது. இது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்கர் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், க்ளவுடில் டெப்ளாய் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.